மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம திருவோணம் பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஆவணி மாதத்தில் எப்பொழுதுமே பௌர்ணமிக்கு நாள் பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகை கொண்டாடப்படும். பௌர்ணமி அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறச்சு நம்ம ஆவணி அவிட்டம் கொண்டாடுறோம். அதற்கு முந்தின நாள் திருவோணம். இந்த ஆவணி மாதம் சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். வருஷம் இந்த ஓணம் பண்டிகை அதுவும் முக்கியமாக கேரள மாநிலத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது. இந்த ஓணம் பற்றின கதையை முதல்ல பார்க்கலாம். மகாபலி சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா கேரள மாநிலத்தை ஆண்டு வந்தார். அவர் ரொம்ப நீதி அரசர். நிறைய தான தர்மங்கள் பண்ணுறதுல அவர் குறையே வைக்க மாட்டார். அப்போ அவர் ஒரு பெரிய வேள்வி நடத்துகிறார். அந்த வேள்வியில் எல்லா விதமான தானங்களும் பண்ணுறார். அவருக்கு எப்போவுமே என்ன ஒரு கர்வம்னா, என்னை விட அடுத்தவன் தானம்லாம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, ஸோ தானம் பண்ணுறதுலேயே நான் தான் ரொம்ப சிறந்தவன் அப்படிங்கிற அகந்தை அவனுக்கு இருந்தது. அப்போ மகாவிஷ்ணு இவனுடைய அகந்தையை நம்ம அதை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணுறார், நம்ம போய் யாசகம் கேட்கலாம் அப்படின்னு. ஸோ சாயங்கால நேரம் ஆயிடுச்சு, யாகம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, தான தர்மங்கள் எல்லாமே முடிஞ்ச அந்த டைமில் ஒரு சின்ன பாலகனாக வாமன அவதாரம் எடுத்து வரார் பெருமாள். சுக்கராச்சாரியார் தான் அவருக்கு குரு. அப்போ சுக்கராச்சாரியார் சொல்கிறார் மகாபலி சக்கரவர்த்திகிட்ட, வர்றது மகாவிஷ்ணு உங்ககிட்ட தானம் கேட்பார், நீ கொடுக்காத அப்படின்னு சுக்கராச்சாரியார் சொல்கிறார். மகாபலி கேட்குறார், என்ன பெருசாக கேட்டுட போகிறார், அவர் கேட்குறது என்னவோ நான் கொடுத்துட்றேன்னு. வாமனர் மகாபலி சக்கரவர்த்திகிட்ட எனக்கு தானம் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது மகாபலி சொல்கிறார், ஐயோ சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு, நான் எல்லாமே ஊர் மக்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன், இப்போ நீங்கள் கேட்குறீங்களே என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் சொல்கிறார், நீ எது கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியாச்சே, மகாபலி சக்கரவர்த்தியாச்சே, அதனால் எனக்கு ஒன்றும் பெருசாக வேண்டாம், ஒரு 3 அடி மண் கொடு போகிறோம் அப்படின்ட்டுன்னு. அப்பமும் சுக்கராச்சாரியார் சொல்கிறார், நீ ஒத்துக்காத, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுன்னு. ஆனால் மகாபலி 3 அடி மண் தானே, அதுவும் இத்தினோண்டு ஒரு சின்ன பையன்தான், ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி சின்ன பையனாக இருக்கான், இவருடைய காலை இத்தினோண்டு தான் இருக்குது, அப்போ 3 அடிங்கிறது என்ன மண் தானே, கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறார், 3 அடி மண் தானே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுன்னு. உடனே பெருமாள் என்ன பண்ணுறார், 1 அடி பூமியில் வைக்கிறார். பூமி மொத்தம் அளந்துடுறார் 1 அடியில். மகாபலி அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறார், ஐயோ 2வது அடி எங்கே வைக்க போகிறாருன்னு. 2வது அடியை பெருமாள் வானத்தை வச்சார். ஸோ பூமியில் ஒரு காலும் வானத்தில் ஒரு காலும் வைக்கிறார். யார்? விஸ்வரூபம் எடுத்து திருவிக்கிரமனாக. நம்ம திருக்கோவிலூரில் பார்க்கலாம், திருவிக்கிரமன், அதாவது உலகளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவோம். 3 கோவில்களில் நம்ம உலகளந்த பெருமாளை பார்க்கலாம். வாமனனாக இருந்து பெரிய விஸ்வரூபத்தில் பெருமாளை காட்சி கொடுத்தார். ஒன்று சீர்காழியில் தாடாளன் சன்னதின்னு, அந்த சன்னதியில் பெருமாள் திருவிக்கிரமனாக இருக்கார். காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாளாக இருக்கார். அதே மாதிரி திருக்கோவிலூரில் பெருமாள் உலகளந்த பெருமாளாக இருக்கார். ஸோ 3மே அவர் உலகளந்த பெருமாள். இந்த மகாபலிக்கு காட்சி கொடுத்தது தான். ஸோ மகாபலி சக்கரவர்த்தியை அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறார். பூமியில் ஒரு கால் வச்சார் பெருமாள், வானத்தில் ஒரு காலை வச்சார், 3வது கால் எங்கே வைக்கணும் அப்படிங்கும்போது மகாபலி தன்னுடைய கர்வத்தை விட்டுட்டு ஒத்துக்கிறார். 3வது அடி என்னுடைய சிரசில், என் தலையில் நீங்கள் வைக்கலான்னு. ஸோ பெருமாள் ஒரு காலை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலை மேலே சிரசில் வச்சு அவர் அப்படியே பாதாள உலகத்துக்கு தள்ளிடுறார். இருந்தாலும் மகாபலி ரொம்ப நேர்மையானவன், ரொம்ப ஒரு விஷ்ணு பக்தனாக இருந்ததுனால அவன் கேட்டுக்கிறான், நான் பாதாள உலகத்துக்கு போகிறேன், ஆனால் வருடத்தில் ஒரு நாள் நான் என் மக்களை நான் பார்க்கணும் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி கேட்டதுனால இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திருவோணம், பௌர்ணமிக்கு நாள் இல்லையா, அந்த திருவோணத்தில் மகாபலி சக்கரவர்த்தி ஊர் மக்களை அவர் பார்க்குறார். இன்றைக்கும் பூமியிலேருந்து பூலோகம், அதாவது அவர் பூமிக்கு அடியில் பாதாள லோகத்துக்கு போயிட்டார் இல்லையா. ஸோ இந்த பாதாள லோகத்தில் போன இந்த மகாபலி சக்கரவர்த்தி இந்த திருவோணத்தன்னைக்கு தான் அவர் வெளியில்
ஊர் மக்களை எல்லாரையும் சென்று சந்திக்கிறார். தன் ஊர் எப்படி இருக்குது, தன் மக்கள் எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு ஊர் மக்களுக்கு வாழ்த்து சொல்லி அந்த ஊரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல மகாபலி சக்கரவர்த்தி சொல்லிட்டு போகிறார். நான் இன்றைக்கும் கேரள மாநிலத்தில் பார்த்திங்கன்னா இந்த காலம் கரெக்டாக ஒரு பருவ காலம் மாறுது இல்லையா. நம்மளுடைய மழைக்காலம் தொடங்கக்கூடிய இந்த காலத்தில் பூக்களால் கோலமிட்டு ஒரு பெரிய விளக்கு வச்சு பூக்களால் கோலமிட்டு அந்த ஓணத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஓணம் சத்யான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பெரிய விருந்து, அதுவும் வாழையில போட்டு மக்கள் சாப்பிட்றத நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். ஓணம் அப்படிங்கிறது இன்றைக்கி கேரளா மாநிலத்தில் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்கள்லேயும் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடுறாங்க. வாமன அவதாரம் பெருமாள் எடுத்ததும் இந்த திருவோணத்தில் தான். அதனால் கேரளா மாநிலத்தில் வாமனருக்கு அப்படிங்கிறது பெருசாக க்ஷேத்திரங்கள் எதுவும் இல்லை. ஆனால் கேரள மாநிலத்தில் ஓரிரு க்ஷேத்திரங்கள் வாமன அவதாரத்தில் இருக்குது. ஆனால் உலகளந்த பெருமாளாக திருவிக்கிரமன் இருக்கார் இல்லையா. அதனால் இந்த திருவோணத்தில் உலகளந்த பெருமாளை சென்று வணங்கிறது ரொம்ப விசேஷம். பூமியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பூமி தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் ஒரு வீடு சரியில்லை, நம்ம இருக்கக்கூடிய வீடு சரியில்லை, நமக்கு வாஸ்து தோஷம் இருக்குன்னா நம்ம உலகளந்த பெருமாளை தாராளமாக வணங்கலாம். சீர்காழியில், அதாவது சீர்காழியில் தாடாளன் சன்னதின்னு சொல்கிறது திருவிக்கிரம பெருமாள். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள், திருக்கோவிலூரில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள், இவங்களை எல்லாரையும் சென்றது அன்றைய நாளில் வணங்கிறது நமக்கு ரொம்ப அந்த பூமி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஓணம் அன்று நல்ல பூக்களால் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போட்டு மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய மக்களை சந்தித்து இந்த பூமி, அதாவது அந்த கேரள மாநிலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு போகிறதாக ஒரு ஐதீகம். இன்றைக்கும் இதை எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதனால் திருவோணத்தன்று நம்ம பெருமாள், உலகளந்த பெருமாளை, அதுவும் குறிப்பாக இந்த திருவோணம் வாமன அவதாரம் எடுத்த பெருமாள் திருவிக்கிரமனாக காட்சி அளிக்கிறார். மூவடி மண்ணு கேட்டு இந்த உலகத்தை மண்ணையும் விண்ணையும் அளந்து 3 அடி கேட்டு வாமன அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக விஸ்வரூபம் காட்டிய பெருமாள். நமக்கும் எந்த விதமான குறை இந்த பூலோகத்தில் வரக்கூடாது. நல்ல பயிர்லாம் விளைஞ்சு மக்கள் எந்த விதமான சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் ஆரோக்கியத்தோட மக்கள் சந்தோஷமாக வறுமையின்றி வாழணும் அப்படிங்கிறதான் இந்த ஓணத்தினுடைய சிறப்பே. ஸோ நீங்களும் இந்த ஓணம் புதன்கிழமை அன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை வருது. அதனால் ஓணம் பண்டிகையில் நீங்கள் எல்லாரும் வீட்டில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து பூக்களால் கோலமிட்டு திருவிக்கிரமனை வழிபாடு செய்தால் நமக்கும் எந்த விதமான குறைபாடுகளும் இப்பிறவியில் நமக்கு வராது. எனக்கு எப்பொழுதுமே பிறவி வேண்டாம் அப்படிங்கிறவங்களும் இந்த ஓணத்தன்று மகாவிஷ்ணு வழிபாட்டை செய்யலாம். என்ன நேயர்களே, இன்றைய இந்த பெண்கள்.com நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா திருவோணப் பண்டிகை எதற்காக கொண்டாடுகிறோம், இந்த ஓணம் பண்டிகை வாமன அவதாரம் எடுத்த பெருமாள் விஸ்வரூபம் எடுத்து திருவிக்கிரமனாக நமக்கு காட்சி கொடுத்தார். இதனுடைய கதை, இதனுடைய பின்னணி, இதில் என்ன மாதிரியான உணவு வகைகள் நம்ம சாப்பிட்றது எல்லாமே பார்த்தோம். பெருமாளின் அனுகிரகத்தோடு இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.